இந்தியாவின் தேர்தல் முடிவுகள் வெளிவந்தபோது எதிர்பார்த்தது போல் ஆளுங்கட்சியின் வேட்பாளர்கள் முன்னணியில் இல்லை. பெரும்பாலும் எதிர்க்கட்சியின் வேட்பாளர்கள் தான் முன்னணியில் இருந்தார்கள். தேர்தல் முடிவுகளின் போக்கும் தேர்தல் ஓட்டு எண்ணிக்கைகளின் போக்கும் யார் ஆட்சி அமைப்பார்கள் என்ற சந்தேகத்தை பெருக்கிக் கொண்டே போனது. எனவே அந்த பக்கமா இந்த பக்கமா தேர்தல் முடிவுகள் எந்த பக்கம் இருக்கும் என்ற சந்தேகத்தை கிளப்பியதால் ஆரம்ப கட்டங்களில் பெரும் குழப்பம் நிலவியது என்பது உண்மை. ஆளுங்கட்சி எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி வாகை சூடப்போவதில்லை என்பது தெளிவாக ஆரம்ப ஓரிரு மணி நேரங்களிலேயே தெரிந்துவிட்டது. ஆக பங்குச்சந்தை படும் வீழ்ச்சியை கண்டது. பங்குச்சந்தைகள் எதிர்பார்த்ததை விட பயங்கரமாக வீழ்ச்சி அடைந்தது. பங்குச்சந்தைகள் பின்னடைவை சந்தித்தன. பங்குகள் சரசரசரவென கீழிறங்கியது. பங்குச்சந்தை பெரும் சரிவை கண்டது மட்டுமல்ல, அதோடு சேர்த்து ராகுல் காந்தி அவர்கள், இப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற ராகுல் காந்தி அவர்கள், தேர்தலின் பின்னணியில் பங்குச்சந்தையில் ஆளும் கட்சி விளையாடியது என்று ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டார். முதலீடுகளை என்னமோ ஆளுங்கட்சி செய்ததாகவும் அது மூலமாக முதலீடுகளை பின்னுக்கு எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டார்கள் என்பது என்ற ஒரு செய்தியை கிளப்பியதுடன், ஒரு புகாரை கிளப்பியதுடன் அது பற்றி விசாரிக்க வேண்டும் என்றும் சொல்லியிருந்தார். அது பற்றி அவருக்கு ஆழமான அறிவோ தெளிவோ இருக்கிறதா என்றால் இன்னும் தெரியவில்லை. நேரம் செல்ல செல்ல ஆளுங்கட்சியின் வேட்பாளர்களும் முன்னணியில் வர வர ஆளுங்கட்சி பெரும்பான்மையோடு வெற்றி பெற்றிருக்கிறது, அதானது எதிர்கட்சியை விட ஆளுங்கட்சியே பெரும்பான்மை தொகுதிகளை வென்றிருக்கிறது என்ற செய்திகள் வர வர பங்குச்சந்தையில் பெரும் மாற்றம். இந்த பங்குச்சந்தையில் ஏற்பட்ட இந்த பெரும் மாற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிய அல்லது சரிந்த பங்குகள் அனைத்தும் சிறிது சிறிதாக மேலே எழும்பத் தொடங்கியது. இதிலிருந்து ஒரு நாடு அல்லது மக்களுக்கு எளிமையாக புரிந்து கொள்ள முடியும். முதலீட்டாளர்கள் ஒரு நாட்டை அல்லது வெளிநாட்டில் இருந்தாலும் உள்நாட்டிலாக இருந்தாலும் முதலீட்டாளர்கள் மிக உன்னிப்பாக கவனிப்பார்கள். எந்த ஆட்சி அல்லது எந்த அரசியல் அமைப்பு இருந்தால் நமக்கு சாதகமான சூழ்நிலை விளங்கும், நாம் முதலீடு செய்யும் நமது பணம் நமக்கு பன்மடங்கு லாபத்தை உருவாக்கி தரும், நிறுவனங்கள் வளர்ச்சி அடைந்தால்தான் லாபத்தை உருவாக்கி தர முடியும். நிறுவனங்கள் வளர்ச்சி அடைய வேண்டுமென்றால் சாதகமான சூழ்நிலைகள் இருக்க வேண்டும். அந்த சாதகமான சூழ்நிலைகளை ஆளும் ஆட்சியாளர்களும் அரசும் நாடும் உருவாக்கினால்தான் அந்த நிறுவனங்கள் வளர்ச்சியடைய முடியும் என்பதையும் எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். இதை முதலீட்டாளர்கள் மிக உன்னிப்பாக கவனிப்பார்கள். எனவே ஆளுங்கட்சி சரிகிறது, ஆளுங்கட்சி பின்னடைவை சந்திக்கிறது என்றதுமே முதலீட்டாளர்கள் பங்குகளை எடுத்துக்கொண்டு ஓட்டம் பிடித்தார்கள் அல்லது தங்களுடைய முதலீடுகளை எடுத்துக்கொண்டு ஓட்டம் பிடித்தார்கள் என்றே சொல்ல வேண்டும். ஆனால் பிறகு ஆளுங்கட்சி ஆட்சிக்கு வரும் வாய்ப்பு அதிகம் இருப்பதாக சொன்னது மறுநாளிலிருந்து ஒத்தடம் கொடுத்துவது போன்ற சிறு வளர்ச்சி பங்குகளில் ஏற்பட்டது என்பதும் இங்கு கவனிக்க வேண்டும். அதற்கு பிறகு இப்போது ஆளுங்கட்சியே ஆட்சி அமைக்கிறது, அதுவும் வலுவாக அமைக்கிறது என்று தெரிந்ததும் இன்றைய பங்குச்சந்தை நிலவரத்தை நீங்கள் பார்த்தாலே புரியும். முன்பு இருந்ததை விட பலமாக பங்குச்சந்தை மேல் எழும்பி வந்திருக்கிறது என்பதை குறிப்பிட வேண்டும். இப்போது முதலில் ஏதோ செய்துவிட்டார்கள், தேர்தலின் மறைவில் ஏதோ செய்துவிட்டார்கள், பங்குச்சந்தையில் ஏதோ பிரச்சனை என்று சொல்லபடி எதிர்க்கட்சி தலைவர் குறிப்பிட்டபடி அங்கு எதுவும் நடக்கவில்லை. இதிலிருந்தே எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் நமது ராகுல் காந்தி அவர்களுக்கு பங்குச்சந்தை பற்றி முழுமையான ஒரு புரிதலோ ஞானமோ இல்லாமல் தான் அவர் பேசியிருக்க வேண்டும். இல்லையில் மக்களை குழப்ப வேண்டும் என்ற நோக்கத்துடன் ஒரு சாதாரண அரசியல்வாதி போல் அவர் செயல்பட்டிருக்கிறார் என்றே தோன்றுகிறது. பங்குச்சந்தை பற்றிய முழுமையான அறிவு அவரிடம் இல்லை என்றே தெரிகிறது. ஆனால் அவர் அப்போதைய ஒரு குருட்டாம்போக்கில் அப்படி ஒரு புகாரை கிளப்பி இருக்கிறார் என்றே தெரிகிறது. இப்போது பங்குச்சந்தை ஏறி வந்த பிறகு அவருடைய சத்தமே இல்லாமல் போயிருக்கிறது. சரி, விஷயத்திற்கு வருவோம். எந்த விஷயத்திலிருந்து தெரிவிப்பதாக இருந்தாலும் ஒரு தலைவன் என்ற வகையில் ஆழமாக அறியாவிட்டாலும் மேலோட்டமாக ஆவது தெரிந்து கொண்டோ அல்லது நாம் சொல்லப்போகும் கருத்து எதற்காக சொல்லப்படுகிறோம், எந்த விஷயத்திற்காக சொல்லப்படுகிறோம் என்பதை புரிந்து கொண்டு கருத்து தெரிவிப்பது அவர் மேலுள்ள அபிமானமும் நம்பிக்கையும் கூட்டும். இல்லையே சொல்வதற்கில்லை. மக்களிடம் நம்பிக்கையும் அறிவார்ந்த ஒரு அபிமானத்தையும் கூட்ட வேண்டுமென்றால் அது கட்டாயம் தேவை. ஆனால் ஆளுங்கட்சி பழைய பலத்துடனேயே ஆட்சி அமைத்துள்ளதாக தெரிகிறது. முக்கியமான துறைகள் அனைத்தும் பழையபடி ஆளுங்கட்சியிடமே இருக்கிறது. உள்துறை அமித்ஷா, இராணுவம் ராஜ்நாத் சிங், நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள், சாலை மேம்பாடு நிதின் கட்காரி அவர்கள், ரயில்வே துறை அஸ்வினி வைஷ்ணவ் என அனைத்தும் பலமான துறைகளும் நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கியமான துறைகள் அனைத்தும் ஆளுங்கட்சியின் உறுப்பினர்களிடையே தான் இருக்கிறது. மற்றும் ஐஏஎஸ் ஆன அஸ்வினி வைஷ்ணவிடம் அரசு நிறைய எதிர்பார்க்கிறது என்றே தோன்கிறது. கட்சி மேலும் 3 துறைகளையும் அவர் நிர்வாகத்தின் கீழ் கொடுத்திருக்கிறது. எலக்ட்ரானிக்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மற்றும் ஒரு துறையும் கூட சேர்த்து இவருக்கு நிர்வாகத்திற்காக கொடுத்திருக்கிறது. நாட்டில் முக்கியமான துறைகளையும் வளர்ச்சி திட்டங்களையும் அப்படியே அடுத்த கட்டத்திற்கு எந்த தடங்களோ
பணிகள் தேங்கவோ செய்யாமல் அப்படியே எடுத்து செல்லும்படியே அமைச்சரவை பொறுப்புகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன என்பது இங்கு கவனிக்கத்தக்கது. அதே சமயம் கூட்டணி கட்சிகளுக்கும் மதிப்பளித்து கேபினட் அமைச்சர்கள் உட்பட பல அமைச்சர் பதவிகள் திறமை அடிப்படையிலும் அருகதை அடிப்படையிலும் அளவாக வழங்கப்பட்டிருக்கின்றன என்பது கவனம் பெறுகிறது. தேவையில்லாமல் வாரி வழங்கவும் இல்லை. ஊடகங்களோ எதிர்க்கட்சிகளோ எதிர்பார்த்தபடி அதிருப்திகளோ முறுமுறுப்புகளோ சலசலப்புகளோ இல்லாமல் பார்த்து கொண்டார்கள் என்பதும் ஆளுங்கட்சியின் வெற்றியாகவே கருதப்படுகிறது. அதே நேரம் கூட்டணிகளுக்கு வளைந்து கொடுத்ததாகவும் தெரியவில்லை. முடிவுகள் அனைத்தும் ஆளுங்கட்சியை எடுத்ததாகவும் தோன்றுகிறது. முக்கியமான துறைகள் அனைத்தையும் பலமான துறைகள் அனைத்தையும் நாட்டின் வளர்ச்சிக்கு தேவையான துறைகள் அனைத்தையுமே ஆளுங்கட்சியை வைத்திருக்கிறது என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. அதே நேரம் முன்பு போலவே எந்த பலகீனமும் இல்லாமல் வீறு நடை போடும் என்றே தோன்றுகிறது இந்த அரசும் இந்த 3வது முறையும் ஆளுங்கட்சி. எந்த கூட்டணியிலும் இல்லாத 28 எம்பிக்களில் பலரும் இந்த ஆளுங்கட்சியுடன் தற்போது இணைந்திருப்பதாகவே சொல்கிறார்கள். தற்போது 293 310 வரை தாண்டி சென்றதாகவும் செய்திகள் கசிகின்றன. ஆக எந்த கட்சிக்கும் ஆளும் கட்சியை ஆட்டி வைக்கவோ பணிய வைக்கவோ முடியாத நிலையில் தான் இருக்கிறது, பலமாக இருக்கிறது. இதை புரிந்ததனாலோ என்னவோ தற்போது பங்குச் சந்தைகள் படு வேகமாக வளர்ச்சி காண்கிறது என்பது கண்கூடானது. முதலீட்டாளர்கள் எந்த ஆட்சியில் முதலீடு செய்ய வேண்டும், எப்போது புடுங்கிக் கொண்டு ஓட வேண்டும் என்பதை நன்கு தெரிந்து வைத்திருக்கிறார்கள் போலிருக்கிறது. ஏனென்றால் ஆளுங்கட்சி சற்று பின்னடைவை சந்தித்ததும் பங்கு சந்தை இறங்கிய இறக்கம் அந்த அளவு இருந்தது என்றால் இப்போது ஆளுங்கட்சியை மீண்டும் ஆட்சிக்கு வருகிறது என்றதும் பங்குச்சந்தை முன்பு இருந்ததை விட பலமாக வளர்ந்திருக்கிறது, அதைவிட அதிகமாக வளர்ந்திருக்கிறது என்பதை இன்றைய பங்குச்சந்தை நிலவரத்தை பார்த்தாலே நமக்கு புரிகிறது. மட்டுமல்ல, முதலீட்டாளர்கள் அது உள்நாட்டு சாதாரண மக்களுக்கு புரிகிறதோ இல்லையோ, வெளிநாட்டு முதலீட்டாளர்களும் சரி உள்நாட்டு முதலீட்டாளர்களும் சரி எந்த ஆட்சி எந்த கட்சி அல்லது எந்த கூட்டணி ஆட்சியில் இருந்தால் வளர்ச்சி அடையும் அல்லது வியாபாரம் சாதகமாக அமையும், நிறுவனங்களுக்கு சாதகமான சூழ்நிலை நிலவும் என்பதை தெரிந்தே தான் முதலீடு செய்கிறார்கள். அதை மிக உன்னிப்பாக கவனிக்கிறார்கள் என்பது இப்போதைய தேர்தலும் பங்குச் சந்தையும் நமக்கு தெளிவாக விளக்குகிறது. சாதாரண மக்களுக்கு இது புரிகிறதோ தெரிகிறதோ தெரியவில்லை. ஆனால் முதலீட்டாளர்கள் ரொம்ப உஷாராகவே தான் இருக்கிறார்கள் என்பதே உண்மை. அவர்கள் நிதர்சனமும் அவர்கள் உண்மையையும் நிதானமாக தெளிவாக தெரிந்தும் வைத்திருக்கிறார்கள்.